உண்மையான காதலும் அன்ப்ரொடெக்டட் செக்ஸும் ஒண்ணுதாங்க. ரொம்ப ரிஸ்கி. ஒரு 5-10% அதிர்ஷ்டவாளி அது விட்டுரும். ஆனா சீரியஸா எடுத்துக்கிறவனுக்கு லைலா மஜ்னு மாதிரி ஒரு மயிரும் கிடைக்க மாட்டேங்குது. அதுல நானும் ஒருத்தன். ஒரு சில பேர் மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஒரு சிலருக்கு காதல் என்ற வியாதி வந்து தூரமா ஓடி போயிடுவாங்க. பாவம் ஒரு சில அப்பாவிங்க தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு சிலர் ரேரா லூஸ் புதியா இருப்பாங்க. என்ன மாதிரியே. என்ன நடந்ததுன்னு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாம் கவனமா கேளுங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எப்போ ஒரு மனுஷனுக்கு அவனோட புது இளமையோட சூடு கிளம்புதோ அப்போ அதை பத்த வைக்கிறதுக்கு அவன ஒரு திரியை எடுத்து வச்சு ரெடியா தாங்க இருக்கான். அந்த திரியோட பேரு தான் காதல். நான் சொன்னது இந்த பொண்ணு பத்தி தான். தாரா தாரா ஸ்ரீவாஸ்தவ். எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்டா இந்த ஸ்கூல்காரங்க ரீப்ரொடக்ஷன் கிளாஸுக்கு மட்டும் பிராக்டிகல்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சும்மா லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் போறம்போக்கு. டேய் மச்சான், அந்த பிராக்டிகலுக்கு நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும். எனக்கு நீ பண்ணி விடா ப்ளீஸ். ஹெச்சி விட்றா லூசு. போட பாரு. மச்சாண்டே, பார்த்தாலே பொண்ணுங்க மடங்கிடும். நான் ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களோட தான்டா சுத்திட்டு இருப்பானுங்க. மச்சான் நீ மூடிக்கிட்டு போர்டு கவனிடா. இதுல கவனிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அங்க என்ன இருக்கோ அதுதான்டா இங்கேயும் இருக்கு. ஓய் ஹலோ, என்ன மடியில வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல சாரி, நான் அது வெளியே. நீ என்ன தப்பா நினைக்காத. இங்கே குத்தி சாவடிச்சுவேன். ஆணி மட்டும் இல்ல, உன்னால எதையுமே பிடிக்க முடியாது. 2 மணி நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்கணும். நான் திறந்து கொடுண்ணா. ஹீரோ நில்லு. புரோக்கரேஜ் வேலை விட்டுட்டியா? அட அது பார்ட் ஹீரோ, இதுதான் ஃபுல் டைம். ஆனா உன்னை பார்த்தா தெரியல, ஐட்டம் கிட்ட போற ஆளு மாதிரி. உன்னை பார்த்தாலும் தான் அப்படி தெரியல. நீயே ஒரு ஐட்டமா? நான் சரக்கு வாங்க தான் வந்தேன். நல்ல கதை தான். ஏய்
ஒருத்த நீ நம்பினாலும் நம்பலனாலும் இங்க எவனும் கவலைப்பட போறதில்ல, புரியுதா? ஏன் பார்த்தல, நான் யாரையும் தொடக்கூட இல்ல. இப்ப தொட. இந்த தாரா கதைய கொஞ்சம் சொல்ல. அட என் பட்டம்மா, என் அப்பாவோட கோல்ட் செயினை திருடிட்டேன். 2 நாள் பொறுத்துக்கோ, உனக்கு ஒரு புது போன் வாங்கி தரேன், கேமரா வச்சது. நான் சொல்றது புரியுதுல? அட நீ சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கூட வித்துருவான். சிரிக்கிறா? இந்த இளவு கேட்க தான் என்ன கூப்பிட்டியா? இல்லப்பா, தாராவை பார்க்க தான் கூப்பிட்டேன். என் போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டே நான் என்னடா பண்ண போறேன் பாத்து. அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டே கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ என்னடா என்ன இது? சொல்றேன்? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான் ஃபிட்ஸ் வருது பிரச்சனை இல்லடா, ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட என்ன பேசுற நீ? வேற என்ன, இது மெடிக்கல் கண்டிஷன் தானே? தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட, ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட ஃபினிஷ் ஆக போகுது. என்ன யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. you mean yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். பைத்தியம் ஐடியா. Yes, yes. I love you so much, Tara. I love you. ஆக்சுவலி உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. I love you, Tara. I love you. தாரா என் வாழ்க்கைக்குள்ள வந்த அந்த நாள் என்னோட வாழ்க்கைக்கு பெரிய வரம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் ஐ விஷ் தாரா என்ன ரிஜெக்ட் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். தாராவை நான் லவ் பண்ணாமலே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னோட கனவு கனவாவே இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சில கனவுகளோட விலைய சூத்தடி வாங்கினாதான் அடைக்க முடியும். விட்டுட்டு போயிட்டாளா? என்னை விட்டுட்டு மட்டும் போல, என் வாழ்க்கையை ஓத்துட்டு போயிட்டா. அப்படின்னா உன்னை நல்லா அனுபவிச்சுட்டு போயிட்டாளா என்ன? லூசாடா நீ? ஒரு பொண்ணுக்காகவா இப்படி அலங்கோலமா சுத்துற? தினமும் புது ஆளு கூட படுக்கிற உனக்கு எப்படி தெரியும் காதலோட அருமையை பத்தி? எல்லாமே நல்லா ஒழுங்கா போயிட்டு இருக்கும்போது மொத்தமா ஒண்ணுமே இல்லைன்றப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? ஹலோ, நடுராத்திரி ஆகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேபி? என் பாய் ஃப்ரெண்ட நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு அவன் மும்பை போயிடுவான்ல. சிரிக்காத. ஐ மிஸ் யூடா. I'll miss you too, baby. என்ன பார்க்க வருவியா? வரணுமா? முடிஞ்சா வாயே.
வந்துட்டேன். சிக்ஸ் சாட் ஒன்னும் பண்ணல நீ ஃபேண்டசைஸ் பண்றதுக்கு. நீ நிஜமாவே வருவேன்னு நினைச்சேன். அட சத்தியமா வந்துட்டேன் பேபி. ம், உன்னோட கேலரியில தான் நிக்கிறேன். நிஜமா? மேடம் கூப்பிட்டா நான் வராம எப்படி இருப்பேன் சொல்லு. இன்னைக்கு வந்துட்ட, நாளைக்கு எப்படி வருவ? நீ தான் மும்பை போயிடுவியே. அட மும்பை என்ன தூரமாவா இருக்கு? நைட்டு பஸ் ஏறினா காலை இன்டர் வந்துடலாம். மாசம் மாசம் வருவேன் உனக்காக. அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் இன் a month. 3 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தாரா. நான் மர்ச்சன்ட் ஆபீசர் ஆனா போதும். அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா கல்யாணம் தான். நீ என்ன நினைச்ச? நான் சும்மா டைம் பாஸ் பண்றேனா? நோ நோ, டைம் பாஸ் இல்லப்பா. ஆனா நமக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே. எதுக்கு அவ்வளவு தூரம் யோசிக்கிற? எனக்கு புரியல தாரா. ஓஹோ, நாளைக்கு நீ மும்பை போயிடுவ. அங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுல சில பொண்ணுங்களும் இருப்பாங்க. வேற யாரையாவது நீ காதலிச்சுனா? தாரா, என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது வேற ஒருத்தி எப்படி வருவா சொல்லு. அப்படியா? ஐ லவ் யூ தாரா. அது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது. ஐ லவ் யூ டூ குணால். தாரா, அம்மா வந்துட்டாங்க. தாரா, தாரா, தாரா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம்டா நீ, நிஜமாவே பைத்தியம். ஐ லவ் யூ டூ. ஹாய் பேபி. தூங்கிட்டியா? இல்ல பேபி, உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருந்தது இன்னைக்கு டே? விடு. இங்க நைட்டை கழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? ஏன்னா நான் எப்பெல்லாம் கண்ணை மூடுறேனோ எனக்கு நீ மட்டும்தான் தெரியுற. அதுவும் நியூடா. அப்படியா? ஆனா நான் Dress போட்டிருக்கேனே. அப்போ கழட்டிடு பேபி. அதெல்லாம் கழட்ட முடியாது. ஏன் கழட்ட முடியாது பேபி? ஏன்னா நான் உள்ள எதுவுமே போடல. அப்ப இன்னைக்கு என்னோட பாக்ஸரை ஈனமாக்க வேண்டியதுதான். Shit. I'm wet. அதுக்குள்ளேயேவா? அட, தண்ணி மேல கொட்டிடுச்சு. அதான் உன்ன Dress கழட்டிடு பேபின்னு சொல்றேன். Dress கழட்டினா என்ன பண்ணுவ? என்ன பண்ண? இதெல்லாம் என்னோட வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. பிலால் விட்டுட்டானா? ஜெயில இருக்கான். ஒரு பொண்ணு இருந்தா, ஆஃப்ரன், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவ கூட தான் படுப்பான். அப்புறம் பிலால் அவளை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அவ பிலால் மேல போலீஸ் கேஸ் வச்சா. அவ்வளவுதான். அப்போத்துல இருந்து உள்ளதான் இருக்கான். யாரையாவது விட்டுட்டா ஜெயில போட்டுருவாங்களா என்ன? அட, நம்ம நாட்டோட சட்டமே இதுதான் ஹீரோ. நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ கூட படுத்தேன்னு வச்சுக்கோ. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலனா அதுவும் ஒரு விதத்துல ரேப் தான். IPC 375. தப்பு பிலால் பண்ணா, ஆனா தண்டனை எனக்கு. அந்த நாதாரி ஜெயில கிடக்குறான். ஆனா நான் இங்க மத்தவங்களுக்கு பகல்ல வீட்டை காட்டுறேன், ராத்திரியில என் உடம்ப காமிச்சு வைத்த கழுவுறேன்.